ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, எல்லாரோட ஃபேவரட் பூரி மசாலா, கிழங்கு மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா தான் எடுக்க போகிறோம். ஸோ நல்லா உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு குக்கர் நிறையா அளவாக தண்ணி வச்சு நல்லா ஒரு வேக்காடு கொடுத்தாச்சு. நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு குத்தி நைஃப் எடுத்து லைட்டாக குத்தி பார்த்துட்டு நல்லா உரிச்சாச்சு. ரொம்ப கொலைய வேகக்கூடாது, நல்லா சாஃப்டாக மட்டும் வெந்தால் போதும். இப்போ தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். வேறு எந்த தாளிப்பு ஐட்டமும் போடக்கூடாது. அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு, வடக்கடலை பருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் திக்காக தான் பூரிக்கு வந்து எப்போவுமே ஆனியன் கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம், ஆனியன் வதங்கும் போதே 2 பச்சை மிளகாவை அப்படியே நறுக்கி போட்டு வதக்கணுன்னா நல்லா வாசமாக இருக்கும். அது அவ்வளோ அப்பிடைசிங்காக, டெம்ப்டிங்காக, பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டோன்னா நல்லா வதங்கும். உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள் மட்டும்தான் நம்ம வந்து பொடின்னு ஆட் பண்ண போகிறோம். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டாக போட்டாலும் போடலாம், இல்லைன்னா வெறும் வெள்ளை பூண்டு மட்டும் ஃபுல்லாக போட்டாலும் நல்லாயிருக்கும். அது கூடவே தக்காளியும் போட்டு நல்லா வதங்கி கொஞ்சம் வந்து அது நல்லா மசிஞ்சு வரணும். எல்லாமே ஆயிலோடு செட் ஆகி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமேல் கொஞ்சமாக சோம்பு, அது கூட வந்து பொட்டுக்கடல திக்னஸ்க்காக, கெட்டி கொடுக்கறதுக்காக பொட்டுக்கடல மட்டும் போட்டு அடித்து நல்லா பொடியாக அரைச்சி தண்ணி விட்டு நல்லா கலக்கி தான் ஊற்றணும். இல்லைன்னா பொட்டுக்கடலை வந்து திட்டு திட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு நறுக்காமல் இப்படி மசிச்சு கரண்டியில் 1 2 மசிச்சு நம்ம போடும்போது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நல்லா நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மாவு, பொட்டுக்கடலை மாவை வந்து கலக்கி அதில் வந்து ஊற்ற போகிறோம். சோம்பு தான் வந்து ஆக்சுவலாக பூரி மசாலுக்கு டேஸ்ட்டு. அதனால் கலக்கி ஊற்றி நல்லா கரண்டியில் கிண்டணும். இல்லைன்னா அது வந்து அந்த பொட்டுக்கடலை மாவு வந்து என்ன ஆகும்னா அங்கங்கே திட்டு திட்டாக நின்றுக்கும். ஸோ வந்து அதை நல்லா கலக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமேல் கருவேப்பிலை, மேலே மல்லித்தலை வந்து தூவி சூடாக சுவையான பூரியில் சாப்பிடலாம்.